பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. அணையினுடைய நீர்மட்டம் 85.06 அடியாக உயர்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். அணைக்கு வரக்கூடிய நீரின் அளவு 1837 கன அடியிலிருந்து 4702 கன அடியாக உயர்ந்திருக்கிறது. இதனால் அணையினுடைய நீர்மட்டம் என்பது 85.06 அடியாக உயர்ந்திருக்கிறது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து என்பது அதிகரித்திருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் தகவல். ஈரோடு, கரூர், திருப்பூர் மாவட்டங்களின் விவசாய மற்றும் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் உள்ள பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை 85 அடியை எட்டியுள்ளது. நீலகிரி மலைத்தொடர் மற்றும் கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் மழைநீர் பெருக்கெடுத்து பவானிசாகர் அணைக்கு மேல் பகுதியில் உள்ள பில்லூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்தும் பில்லூர் அணைக்கு வரும் உபரி நீர் முழுவதும் அப்படியே வெளியேற்றப்பட்டது. சுமார் 3 முறை இந்த தண்ணீரானது பவானிசாகர் அணைக்கு வந்து சேர்ந்தது. தற்போது நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வந்த மழையின் காரணமாக அணைக்கு நேற்று இரவு சுமார் 3000 அடிக்கு மேல் வந்த நீர்வரத்தானது தற்பொழுது அதிகரித்து 4000க்கும் மேலாக வந்து கொண்டிருக்கின்றது. அணையின் நீர்மட்டம் 85 அடியை இன்று காலை 6 மணிக்கு எட்டியுள்ளது. இதனால் வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படும் என்ற உறுதியான தகவல் வெளியாகியுள்ளதால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சரவணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.